அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீ நல்லவர் என்று சொல்லுங்க. நீர் எப்போதும் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிறவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், சுகம் பலன் தந்தவர் நீர், ஆரோக்கியம் தந்தவர் நீர், எங்களை பலப்படுத்தினவர் நீர் தான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை முழு மனதோடு ஒரு மனதோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாம். தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலே துதிக்கப்படுவாராக, துதிக்கப்படத்தக்கவர் அவர். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் இரண்டு கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை நாம் இப்பொழுது செலுத்துவதற்கு ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் பரிகாரியே, உமக்கு நன்றி. எங்கள் கேடகமே, உமக்கு நன்றி. எங்கள் மறைவிடமே, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆதரவாயிருப்பவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் நீங்க முன்பதாக வந்து அமரலாம். சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இன்னும் இடம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலனாயிருந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதரவாய் செயல்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அரணான பட்டணத்திற்குள் எங்களை மறைவிடத்திற்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களை நீ ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறேன், பூமி அனைத்தையும் ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறேன். எங்கள் வாழ்விலே ஒரு சிறு அசைவை கூட நீ ஞானமாய் செயல்படுத்தி வருகிறேன். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளும், எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளும், நாங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய அநாதி திட்டத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படியே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலே தான் தேவ சித்தம் இருக்கிறது, அதிலே தான் கர்த்தருடைய திட்டங்களும் வெளிப்பாடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அதை எங்கள் வாழ்விலே உணர்ந்து கொள்ள, அந்த தேவ திட்டத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிற சபையே, நல்லா கை தூக்கி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்று போதுமானவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பிரியப்படுகிறவர், ஆராதனை செய்யும் பொழுது அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர், தாமாகவே முன் வந்து அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த தருணத்தை தந்தபடியினால் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, துணையாளராய் வருபவரே, ஹல்லேலூயா. எங்கள் உள்ளமும் எங்கள் இருதயமும் எங்கள் உளரும் உம்மையே துதிக்கிறது, உம்மையே போற்றுகிறது. நீர் ராஜா, நீர் பரிசுத்த, நீர் உன்னத, நீர் பெரியவர் என்று உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. அல்லேலூயா. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உம் சிறகில் நிழலில் தானே
களி கூறுவே, களி கூறுவே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து உம்முடைய நிழலில் நாங்கள் களி கூற வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை அனுபவிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்படுவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி மறுபடியுமாய் அப்பாவை நோக்கி, நீர் எங்கள் துணையாளர் சொல்லுங்க. நீர் எங்கள் துணையாளர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நீர் எங்கள் துணையாளர், நீர் எங்கள் துணையாளர், நீர் எங்கள் தேற்றரவாளர். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஒரு விசை கூட மகிமைப்படுத்துங்க. மகிமை 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 மகிமை. அப்பா துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே, களி கூறுவே. என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சத்தமா, என் தேவனே, எல்லாரும் என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தெய்வமே, என் இயேசுவே, சமூகத்தில் உம்மையே நேசிக்கிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தெய்வமே, என் இயேசுவே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் தெய்வம், நீர் எங்கள் தெய்வம் அப்பா. எங்கள் தெய்வம் நீர்தான். எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான். எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர்தான். நேசிக்கிறேன். ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அடைக்கலமானவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, கரம் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்தில் அற்புதங்கள் உண்டு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஜீவியங்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய அக்கினியின் வல்லமையும், கர்த்தர் தம்முடைய குணமாக்கும் வல்லமையும், ஆசீர்வாதத்தின் கரங்களையும் அவர் நீட்டுகிறபடியினால் எல்லாரும் இணைந்து, கர்த்தாவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிறவரே, ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவரே, எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உடலிலும் உமக்கேற்ற உம்மை குறித்த சிந்தனைகளை வைத்திருக்கிறவரே, நன்றி 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 நன்றி. நல்ல கரம் தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவிலே உற்சாகம் உள்ளவர்களாய் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்தோடு கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்ல போறோம். எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்கிறவரே, கேடகம் நீரே, பலம் நீரே, மறைவிடம் நீரே என்று நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நல்ல கைத்தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தரின் தலையை நிமிர பண்ணுகிறார். ஆமென். கர்த்தரின் தலையை நிமிர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறோம். நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் இணைந்து இந்த பாடலை பாட போகிறோம். கர்த்தருடைய கிருபை பெரியது. ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்லுவோம். தகப்பனே, சின்ன பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி. தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. தலை நிமிர செய்கிறார். நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. இல்ல சந்தோஷமா ஒரு விஷயம் கூட அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தயவான ஒரு வேண்டுகோள். இந்த பக்கமா இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் கூட இங்க ஒரு ஸ்டெப் முன்னால வந்துருங்க. சகோதரி இன்னும் வர்றாங்க. அவங்களுக்கு இடைப்பட்ட இடத்தை நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த முன்பக்கமா ஃபர்ஸ்ட் ரோல கீழே இருக்கிறவங்க நீங்க ஒண்ணுல தயவு செய்து கொஞ்சம் மேல சேர்ல இருங்க. இல்லைன்னா கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அப்போ அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கோ இல்லை நீங்க அதை பயன்படுத்திக் கொள்வதற்கோ பிரயோஜனமா இருக்கும். இங்க மேலே ஏறி இருந்தானே சந்தோஷம் எங்களுக்கு. நல்லது. சகோதரர்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம ஒரு வருஷம் வந்துட்டீங்கன்னா சகோதரிகள் வந்து கூட இடையில இருப்பதற்கு இந்த பக்கமா இடம் இல்லை. அதில் கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்களேன். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். சரி, இனிமேல் வருகிற சகோதரிகளை வாலண்டியர்ஸ் கொஞ்சம் இந்த பக்கமா அனுப்பி வைங்க. இடைப்பட்ட இடத்துல அவங்க வந்து அமரலாம். வாங்க, இங்க முன்னால இன்னும் இடம் இருக்கு. 2-3 சேர்ஸ். நல்லது, நல்லது. நாம் சேர்ந்து பாட போகிறோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கரங்களை உயர்த்தி தட்டி செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். யார் யாருடைய தலையெல்லாம் கர்த்தர் நிமிர பண்ணணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ அவங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் அவர் நடுவிலே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதை என் கண் காணும். என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் அவர் நடுவிலே கர்த்தருடைய வாழ்க்கை உயர்த்துகிறதை நான் பார்ப்பேன். செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன,
எதிர்த்தெழுவோர் எத்தனை பெருகிவிட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை பெருகிவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீர், எங்களை தள்ளாட விட மாட்டீங்க, விட மாட்டீ. தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனே தாங்குகிறவரே, தகப்பனி தாங்குகிறீர், எங்களை தள்ளாட விடாத தெய்வமே, தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இது சத்தமா தலை நிமிர செய்கிறவரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சந்தோஷமாய் தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திருப்பே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றி. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறார். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றி. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி ஒருபோதும் எனக்கு இல்லை, எனக்கு தோல்வி ஒருபோதும் இல்லை. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலையை நிமிரப்படுகிறவரே, செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதம் 3:3 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் பாடலாய் பாடினோம். தேவரீரின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நடுவில் என் தேவனின் தலையை நிமிர பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு உரியது? இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றுகிற வார்த்தை. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பிதான் நம்மை சுகப்படுத்துகிறாரா? மனதிலே சில காயங்கள் ஏற்படுகிற பொழுது, மனதளவிலே நாம் தோய்ந்து போய் இருக்கும் பொழுது, இது போன்ற வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தான், கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், என் ஜனத்தின் தலையை நான் நிமிர பண்ணுவேன், நிமிர பண்ணுவேன். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் என் தேவனின் தலையை நிமிர பண்ணுகிறார். இந்த வார்த்தை உங்களை தேற்றுவதாக. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு புதிய வேகத்தையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் கொண்டு வருவதாக. எல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல கைத்தட்டி வாய்களை திறந்து, இயேசுவே இயேசுவே இயேசுவே, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, நாங்கள் படுத்து உறங்கி இன்பமான நித்திரை செய்யும்படி இரவெல்லாம் எங்களை பாதுகாக்கிறவரே, இரவெல்லாம் எங்களுக்கு நல்ல நித்திரை தருகிறவரே, இரவெல்லாம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு உதவி செய்கிறவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிற சபை அத்தனை பேரும் நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி தேவ நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறார். எதிரிகள் நடுவிலே கர்த்தர் உங்கள் ஒருவரையும் வெட்கப்பட விட மாட்டார். எதிரிகள் மத்தியிலே கர்த்தர்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் தலையை எப்படியாகிலும் கர்த்தர் நிமிர பண்ணுவார், நிமிர பண்ணுவார். ஆயிரங்கள் பக்கத்தில் விழுந்தாலும், 10,000 வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது, அது நம்மை அணுகாது. நம்முடைய கண்களால் மாத்திரம் நாம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்கிறார். தீமைகள் ஒன்றும் என்னை அணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது என்பதை விசுவாசிக்கிற சபையே நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கென்று முடியாதது ஒன்றுமில்லை, எனக்கென்று முடியாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அசாத்தியமாய் எனக்கு ஒன்றுமில்லை. Jesus, hallelujah. அசாத்தியமாய் എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലമും എനിക്ക് സാധ്യമാക്കുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ട്. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. പാടുമോ? സകലമും എനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ട്. எத்தனை பேர் நம்புறீங்க? 1000 விழுந்தாலும் 10000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற இன்னும் சத்தமா அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது பின்னாடி வரையில கேக்குதுன்னு சொல்றேன், நல்ல சத்தமா அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. நம்ம நல்ல கைத்தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். 1000 விழுந்தாலும் 10000 விழுந்தாலும் கர்த்தர் என்னை, அவர் ஒரு வேலியாய் நின்று என்னை அவர் பாதுகாப்பார். நல்ல கைத்தட்டி கர்த்தர் நல்லவர். அசாத்தியமா எனக்கு ஒண்ணுமில்லല്ലോ. ஆயிரங்கள் வீணாலும் 10000 வீணாலும் வலயமாய் நின்னை காத்திடுவார் தேவதூதன்மார் உண்டருகில். சேர்ந்து சொல்லுங்க, ஆயிரங்கள் வீணாலும் 10000 வீணாலும் வலயமாய் நின்னை காத்திடுவார் தேவதூதன்மார் உண்டருகில். அசாத்தியமாய் എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലവും എനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമം. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം. എല്ലാവരും சொல்லுங்க, സർവ്വവല്ലഭയുള്ള ദേവൻ എന്നോട് കൂടെ இருக்கிறார். എനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമം ഉണ്ടല്ലോ. സകലവും ഇന്നെനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. ആയുധങ്ങൾ ഫലിക്കയില്ല, ഒരു തോൽവിയും ഇനി വരികയില്ല. എന്നെ ശക്തനായി മാറ്റിടുവാൻ ആത്മബലൻ എൻ്റെ ഉള്ളിലുള്ളതാ. ആയുധങ്ങൾ ഫലിക്കയില്ല, ഒരു തോൽവിയും ഇനി വരികയില്ല. ശക്തനായി മാറ്റിടുവാൻ ആത്മബലൻ എൻ്റെ ഉള്ളിലുള്ളതാ. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലവും ഇന്നെനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. எனக்கு ஒன்றுமில்லையே, சர்வசக்தனாம் கூடாதது சர்வவல்லமையுள்ள ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லையே. சாத்தியமாகுவான் എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. തിന്മയതൊന്നും വരികയില്ല, എല്ലാം നന്മയായി തീർന്നിടുമേ. വാതകൾ ഒന്നും അടുക്കയില്ല, എൻ്റെ ഭവനത്തിൽ ദൈവം ഉണ്ടെന്നു ഒരു തീങ്ങും എന്നെ അണുകാതെ. ഒന്നും വരികയില്ല, എല്ലാം നന്മയായി തീർന്നിടുമേ. വാതകളൊന്നും അടുക്കില്ല, എൻ്റെ ഭവനത്തിൽ ദൈവമുണ്ടെന്നു. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലമും എനിക്ക് സാധ്യമാകുവാൻ എൻ്റെ യേശുവിൻ്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ, സർവശക്തനാം ദൈവം എൻ്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലമും എനിക്ക്
സാധ്യമാകുവാൻ എന്റെ യേശുവിന്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. അസാധ്യമായി എനിക്കൊന്നുമില്ലല്ലോ. സർവശക്തനാം ദൈവം എന്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. സകലവും ഇന്നെനിക്ക് സാധ്യമാകുവാൻ എന്റെ യേശുവിന്റെ അത്ഭുതമാം നാമമുണ്ടല്ലോ. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில திறந்து நல்ல உற்சாக மனதோடு கரங்களை தட்டி தேவ ஆவியானவருடைய வல்லமை நம் நடுவில் வெளிப்பட்டிருக்கிறபடியினால், நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறதுனால், ஆயிரங்கள் 10,000 விழுந்தாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி, நம்மை உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறபடியினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயில திறந்து நன்றி சொல்லி ஆண்டவரே நன்றி 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 நன்றி. எங்களை பலப்படுத்தி சகாய பண்ணுகிறவரே, உமது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, நீதி நிமித்தம் துன்பப்பட்ட நேரத்தில், சில நேரத்தில் நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டோம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் வந்து எங்கள் நியாயத்தை வெளிச்சத்திலே பட்ட பகலை போல விளங்க பண்ணினவரே, எங்கள் நீதி விளங்க பண்ணினவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் தலையை எங்கள் கர்த்தர் நிமிர பண்ணுவார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையாய் இருப்பார். அவரை சார்ந்து வாழ்கிற எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு. சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறு. தீமை என்னை அணுகாது. வாதை என் கூடாரத்திற்குள்ளே வராது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் பக்கத்தில் எத்தனை ஆயிரங்கள் வந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. என் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கரங்களை தலைக்க மேல உயர்த்தி தட்டி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தின் நடுவிலே பலத்த விதமாய் செயல்பட்டு ஹல்லேலூயா அவர் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நல்ல துதி ஸ்தோத்திரங்களை யாரும் மௌனமாயிராதபடி எல்லாரும் ஏறெடுக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த இயேசு என்கிற ஒரு நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அல்லவா? அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. ஒரு நாமம் அது உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ற இயேசுவின் அற்புத நாமம், என்னுடைய இயேசுவின் அற்புத நாமம் எனக்கு இருக்கிறது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உம்முடைய அற்புதமான நாமம், உம்முடைய வல்லமையான நாமம், உம்முடைய விடுதலையின் நாமம், உம்முடைய சுகமாக்கு அற்புதம் செய்கிற நாமம் அது இயேசு 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 என்கிற நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுர. எல்லாரும் ஒரு நிமிடங்கள் நல்ல கரம் உயர்த்தி அவர் நாமத்தில் சத்தம் உயர்த்தி சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம்
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் உங்க சத்தத்தை வாழ்கவே. ஒரு விஷயம் கூட அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்திலே, அவர் நாமத்தில் சுகம் 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 சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. இறுதியாக எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. உங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா, எல்லாம் நீங்க பாடுங்க. ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும், அல்லேலூயா, ஓசன்னா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாய் 38வது சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். அங்க இடம் இல்லைன்னா நீங்க இந்த பக்கமா இன்னும் ஒரு 4-5 பேர் வரலாம். ஆனால் இந்த பக்கமா வந்து அமரலாம். நீங்கள் வந்து இந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். 38வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 38. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு புல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழும்
ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் சத்தம் ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் நல்ல உரத்த சத்தத்தோடு உற்சாகத்தோடு ஒரு அல்லே சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் 41வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாய் வருகிறார் என்று சொல்றவங்க கரமுயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை படித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நான் முதலாக புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு விசை எழுந்து நின்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது இன்றைக்கு புதிதாய் வந்த நீங்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்தியவர்களை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 44:21, 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை மறவாமல் உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர் இவர்களை மறப்பதில்லை, இவர்கள் மேல் நினைவாய் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து தெய்வீக நன்மைகளை கொடுத்து தயவை கொடுத்து எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பூரணமாய் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து தாங்குவீராக, வழி நடத்துவீராக. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து அருளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கூட்ட முடிவில் நீங்கள் முன்பக்கமா வாங்க. தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏசாயா 43:1, 43வது அதிகாரம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்குறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் கர்த்தருடையவர்கள். அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் சமூகத்திலிருந்து பெற்று நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, நீடித்த நாட்களை கொடுத்து அநேக பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கண்டு சந்தோஷமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தார்.
இந்த வருஷத்துல நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே இவர்கள் பெற்று வாழ்ந்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம், குற்றிப்பாறை விளை, துண்டு பிரதி ஊழியம், கடலோர ஜெப ஊழியம் இவர்கள் இணைந்து நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். கடலோர ஊழியம் லியோன் நகர், ஜெப நடை ஊழியம் திங்கள் நகர், கிராம நற்செய்தி கூட்டம் கொல்லன் விளை பகுதியிலே சகோதரர் ராஜேந்திரன் சிஸ்டர் தங்கலட் அவருடைய இல்ல வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகின்ற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு பிறகு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் இதை நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மூப்பர்களுக்கான கூட்டம் நடைபெறும். ஆயத்த ஜெபம் நடைபெறுகிறது. அதிலே திருவிருந்து பந்தி பரிமாறுகிறவர்கள் மூப்பர்கள், நீங்கள் அதில் கலந்து கொள்ள அன்போடு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகளிலும் நமக்கு திருவிருந்து உண்டு. வழக்கம் போல அவைகள் நடைபெறும். நீங்கள் அதில் பங்கு கொள்ள ஆயத்தமாய் பரிசுத்தத்தோடு வர அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 2வது ஆராதனை முடிந்ததற்கு, இந்த ஆராதனை முடிந்ததற்கு பிறகு ஊழிய தலைவர்கள், சபை மூப்பர்கள் அவர்களுக்கான ஒரு ஷார்ட் டைம் பீரியட், ஒரு ஆலோசனை இருக்குது, கொஞ்ச நேரம். அதனால் நீங்கள் இந்த ஆலோசனையிலே போதகரோடு இணைந்து நீங்கள் அதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊழிய தலைவர்கள், சபை மூப்பர்கள் கொஞ்ச நேரம் நடைபெறுகிற இந்த ஆலோசனைகளை நீங்கள் கலந்து கொள்ள இன்றைக்கு இந்த 2வது ஆராதனைக்கு முடிந்ததற்கு பிறகு கலந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு திருமண தகுதி அறிவிப்பு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் கப்பியாரி அஞ்சல் மானான் விளையில் வசிக்கும் திருமதி எம் கலைசெல்வி லேட் திரு மோகன்ராஜ் இவருடைய மகன் எம் மனோஜ் ஜோபினுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அஞ்சல் தருவை கொல்லன் விளையில் வசிக்கும் திரு PR சந்திரன், திருமதி கிறிஸ்டிபாய் இவர்கள் மகள் சி ஜெர்ஷா கோல்டுவுக்கும் 27/11/2024 புதன்கிழமை காலை 10 மணிக்கு மணவாளக்குறிச்சி KSV ஆடிட்டோரியத்தில் திருமண நிலையில் இவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்கள் இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 4 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இது 3வது தகுதி. 2024-25 பழைய வருட புதிய வருட ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 1ஆம் தேதி 31/1 அன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை, இந்த புது வருட ஆராதனை நடைபெறும். அதன் பிறகு 2, 3, 4, 5 ஆகிய இந்த 4 நாட்கள் நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அவைகள் நடைபெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான காரியங்களை நமக்கு தருவாராக. டிசம்பர் 2ஆம் தேதி முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரையிலும், இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நம்முடைய சபை மற்றும் கன்வென்ஷன் கிரவுண்டில் இரவு பகல் ஜெபம், சங்கிலி ஜெபம் நடைபெறும். உங்களுக்கு வசதிப்படுகிற நேரங்களில் நீங்களும் வந்து பங்கு பெற உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவும் கரங்கள் என்கிற ஒரு ஊழிய பிரிவு நம்முடைய ஆலயத்தில் இருப்பதை நீங்கள் அநேகர் அறிவீர்கள். அநேகர் அதற்கு உங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் கர்த்தருக்குள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எளியவர்கள், அவசர பண தேவைகள், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு மருத்துவ உதவி, இதெல்லாம் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய இருக்கிற இந்த பணத்தை வைத்து இந்த உதவும் கரங்கள் திட்டத்தின் மூலமாக உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் இதை செய்து வருகிறோம். நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க அன்போடு அழைக்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்காய் வாக்கு பணிந்த தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் மாணவர்கள், இன்றைக்கு நீங்கள் யாரும் தேர்வு எழுதாமல் போயிடக்கூடாது. பெற்றோர்கள் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் பாராமல் உங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே நடைபெற்ற போட்டிகளில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40% பிள்ளைகள் பங்கெடுக்கவில்லை. மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஒரு பாடல் போட்டியாக இருக்கட்டும், ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், பிரசங்க போட்டியாக இருக்கட்டும், வசன போட்டியாக இருக்கட்டும், இந்த போட்டிகளிலே நம்முடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40% பிள்ளைங்க என்ன பண்ணலை,
பங்கு பெறல. காலையில் வந்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க. பெற்றோர்களும் இதற்கு நீங்கள் காரணம். அது எப்படியோ தெரியல, கண்டிப்பாக நீங்களும் அதற்கு காரணமாக இருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைய வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கொஞ்சம் இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருந்தால் நலமாக இருந்திருக்கும். கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் இனிமேல் மீதம் இருக்கிற நாட்களிலே நீங்கள் இந்த பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்வோம். பத்திரமா அவங்கள பாதுகாத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நல்லா நீங்கள் தைரியமாக அனுப்பி வைங்க. கர்த்தர் நடத்துவார். சிலருக்கு யோசனை உண்டு, ஏன் ஒரே ஆராதனையை நடத்தி இந்த கூட்டத்தை நடத்தினா, அந்த போட்டி நடத்தினா எல்லாரும் பங்கெடுப்பாங்களேன்னு சொல்லி கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக நம்ம நடத்துறது போல இப்போ நடத்துவதற்கு சாத்தியம் இல்லை. ஊழியங்களை கர்த்தர் வளர்த்தி தர தர நாமும் சில மாற்று ஏற்பாடுகளை செய்தாக வேண்டியது இருக்கிறதுனால் 2 ஆராதனையும் ஒரே ஆராதனையாய் வைப்பதற்கு இப்போது சாத்தியம் இல்லை. அதனால அந்த 9 முதல் 10 மணி வரை இடைப்பட்ட நேரத்திலும் இந்த போட்டிகளை முடிப்பதற்கும் சாத்தியம் இல்லை. அதனால வருஷத்திற்கு 2, 3 அல்லது 4 ஞாயிற்றுக்கிழமைகள் உங்கள் நேரத்தை பார்க்காம கொஞ்சம் சிரமத்தை பாராம பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் நல்லவர். 2வது ஆராதனைக்கு பிற்பாடு இந்த காரியங்கள் நடக்கும். ஆண்டு இறுதியிலே நமக்கு ஆண்டு விழா ஒரு அருமையான தருணமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பங்கு பெறும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ராஜேஷ் பாபு அண்ணன் அவங்க சொன்னாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்கிற அந்த போட்டி, அதை நான் தேர்வுன்னு சொல்லலை, அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போட்டி. அதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் பங்கு பெறணும். நீங்கள் ஒரு லைன் எழுதினாலும் நீங்கள் கண்டிப்பாக அதில் பங்கு பெறணும். அதில் பங்கு பெறாதவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல், அவங்களும் சொன்னது போல், அடுத்த வருஷம் உங்களுக்கு வகுப்புகள் தரப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் இதில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். பிள்ளைங்களை போட்டுட்டு பரீட்சை எழுதுன்னு சொல்லிட்டு நாம் அதற்கு முன்மாதிரியாக இல்லாமல் போயிட்டா பிள்ளைங்க நாளைக்கு நம்ம பார்த்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதனால் ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி அடுத்த உங்களுக்குரியதை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கான அடுத்த வருஷத்துக்கான வில்லிங்னஸ் அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் தவறாமல் 2வது ஆராதனைக்கு முடிந்ததற்கு பிறகு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்குறீங்க. ஆராதனைக்கு பிறகு முடிந்ததற்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதும் பொழுது நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கி அடுத்த வருஷம் நீங்கள் எந்த வகுப்பை எடுக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க, ஒரு வில்லிங்னஸ், நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக தர முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த வகுப்புகளை உங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி தருவோம். அதனால் எந்த வகுப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நான் எடுத்தேன்னா நல்லா சொல்லிக் கொடுப்பேன்னு சில டீச்சர் சொல்லுவாங்க. சில டீச்சர் சொல்லுவாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களே வேண்டாம், பெரியவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த வகுப்புகளை கையாண்டால் நீங்கள் எஃபெக்டிவாக செயல்பட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணி கொடுங்க. நாங்கள் ஜெபித்து தலைவர்களோடு இருந்து நாங்கள் ஆலோசித்து அதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுப்பதற்கு உங்களுடைய உதவி பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் 2 ஆராதனைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் முன்பக்கமாய் நின்று பாடும் பொழுது 2025வது வருஷத்திற்கான கேலண்டர் ஃபோட்டோஸ், 2 ஃபோட்டோஸ், 2 ஆராதனையிலும் 2 ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள் முன்பக்கமாக நின்று பாடுகிற அந்த ஃபோட்டோஸை அடுத்த வருஷம் கேலண்டர்லையும் நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம். கடந்த வருஷம் இந்த 2024லையும் நாம் அதை செஞ்சுருந்தோம். 25க்கும் 2 மாதத்திற்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய அந்த குரூப் ஃபோட்டோ கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் அடுத்த வாரம் வரும் பொழுது அழகான தகுதியான வஸ்திரங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கூடுமான மட்டும் ஒயிட் ஷேட்ஸ், வெண் வஸ்திரம் சார்ந்த கலர், அது போன்ற நல்ல கலர் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் கூடுமான மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல டீசெண்டான ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் அழைத்து வரும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பலவர்ண அங்கி யோசேப்பு கொடுக்கப்பட்டது போல நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அந்த பலவர்ண அங்கி தெரியாமல் தான் எங்கேயா நீங்கள் நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் பலவர்ண அங்கி வேண்டாம், பல கலர் வேண்டாம், ரெயின்போ கலர்லாம் வேண்டாம். என்ன பண்ணுங்க, நல்லா டீசெண்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிள்ளைங்களை அனுப்பி வைங்க. நம்ம பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும். அந்த கரண்ட் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது, ஃபோட்டோ பார்க்கும்போது, உங்கள் பிள்ளைங்க நிற்கிறத பார்க்கும்போது உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல தகுதியான வஸ்திரங்களை கொடுத்து நீங்கள் அழைத்து வரும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரு விசைக்கரம் உயர்த்தி ரீட்டா என்கிற ஒரு தாயார் ஜெயசேரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலவீனத்தோடு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை பூரணமான விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த தாயாருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பாக லங்ஸ் பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், சளி பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட்டு அற்புதமான விடுதலை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்போம். மறுபடியும் கொரோனாவை போல ஒரு தொற்று நோய், இந்த லங்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணுற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆங்காங்கே பரவி கொண்டிருக்கிறதாக மருத்துவர்கள், நமக்கு ரொம்ப மிக தெரிந்த மருத்துவர்கள் எல்லாம் நிறைய சொன்னாங்க. இந்த தாயாருக்கும் அதே போல தான் ஒரு இன்ஃபெக்ஷன். திடீரென்று நல்லா இருந்தாங்க, ஒரு காய்ச்சல் வந்தது, ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க. வெண்டிலேட்டரில் போகிற அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமாக எல்லா இடத்துக்கு போனாலும் ரொம்ப கவனமாக நாம் செயல்படுவோம். இது போன்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து விடாதபடி நாம் தற்காப்பு காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு இந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் கொடுக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் அதை விதைக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை நம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாங்கள் விதைக்கிறோம். இது நூறத்தனையான பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரட்டும் அப்பா. பொருளாதார நன்மைகளிலே நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் குறைவுள்ளவர்களாய் இராதபடி நிறைவை பார்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம மகிமைக்காய் உம் சமூகத்தை நாங்கள் படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகர்த்தவன் சகலத்தினும் மீதே
Praise the Lord. நல்லா கைத்தட்டி ஒரு விசை கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். அப்படியே நாம் முழங்கால் படியிட்டு இப்போது நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறவராகத்தான் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்பட விடுவதில்லை. தள்ளாடி நாம் நடக்கும் பொழுதெல்லாம் நம்மை அப்படியே விட்டு அழிவுக்கு நேராய் நம்மை அனுமதிப்பதும் இல்லை. நம்மை தாங்கி நடத்தும் தெய்வமாக இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறதுனால் பூரண சமாதானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எனக்கு பூரண சமாதானம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, ஏசப்பா, எங்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறவரே, வேத வசனத்தின்படி நாங்கள் சொல்கிறோம், உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற மனதை பெற்று உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறதுனால், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறதுனால் எங்களுக்கு பூரண சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, பூரண சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் அப்பா. எங்களை தள்ளாட விடாமல் எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே. தள்ளாட, அவர் நம்மை தள்ளாட விடாமல் தாங்கி நடத்தினதால் தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்திருப்பதற்கு காரணம், நாம் தள்ளாடி நடந்த நேரத்தில் நாம் கர்த்தரால் தாங்கப்பட்டோம். அவர் நம்மை தாங்கினார், அவர் நம்மை ஏந்தினார், அவர் நம்மை சுமந்தார், அவர் நம்மை தப்புவித்தார். நல்ல கரங்களை தட்டி எங்களை தள்ளாட விடாமல் எங்களை தாங்கி நடத்தினீரே, எங்களை தாங்கி நடத்தினீரே, எங்களை பலப்படுத்தினீரே. நன்றி, 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 நன்றி. கேட்டீரையா ஜெபம், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. விடவில்லையே, எங்களை தாங்கினீர், தாங்கிய நடத்தினீரே. பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீதானையா, என்னை கண்டீரையா. எல்ரோயி தானையா, அவர் நம்மை கண்டார், காண்கிறார். கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க, புகழ்கிறேன், புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சத்தமா சத்தமா புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும். ஒரு விஷயம் கூட புகழ்கின்றேன் பாட்டு பாடி வல்லவரே, இன்றும் என்றும் புகழ்கிறேன்.
புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது பிறந்தது புகழ்கிறேன் புகழின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கிறேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது இது சத்தமா புகழ்கிறேன் புகழின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி நாம் புகழ்ந்து கர்த்தரை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இறைந்து கொண்டிருக்கிற எல்லா புயல்கள், எழுந்து வருகிற புயல்கள், இப்பொழுது கர்த்தர் அதை ஓய பண்ணுகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பத்தின் காரியமாய் ஒரு புயலை போல எழுந்து